இந்தியாவில் 60% மக்களுக்கு ஹிந்தி தெரியும். நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா வடநாட்டில் எங்கேயோ போய் குழப்பம் நடத்தலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் உலகம் ஃபுல்லாக போய் நம்ம குழப்பம் நடத்தலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னாக்கா, இங்கே சென்னையில் அமெரிக்க அம்பாசிடருக்கு அங்கே வந்து இங்கிலீஷுக்கெல்லாம் உச்சரிப்புக்கெல்லாம் கிளாஸ் வச்சு எல்லாம் கற்றுட்டு போய் தான் போய் விசா வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா கிடைக்காது. படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, படிக்க போகிறவங்களுக்கெல்லாம் மொழி வந்து அந்த ஒரு மொழி வந்து அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு மொழிக்கு வந்து அடுத்த இடத்துக்கு போனால் அந்த மொழி கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுபோல் இந்து மதத்துக்கான ஒரு எல்லா இந்து மதத்தோட சன்மார்க்கம் சொல்வோம். 6 வகையான வழிபாட்டு முறைகள் இந்துக்களிடையே இருக்கிறது. சன்மார்க்கம் 6 வழி மார்க்கம் இது. இந்த 6 மார்க்கமும் சேர்ந்தது ஒரு மதமாகி மாறிவிட்டது. இன்னைக்கு அது இந்து மதமாக இருக்கிறது. இவங்க எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு எல்லா சாமியும் அகண்ட பாரதம் இப்போ அதையும் கடந்து அமெரிக்காவில் இருக்கிற லண்டனில் இருக்கிற ஒரு இந்து கோவிலும் அர்ச்சனை பண்ணணுன்னாக்கா எல்லாத்துக்கும் காமனாக ஒரு மொழி தேவைப்படுது. அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, நான் தமிழில் தான் இங்கே படிப்பேன், இங்கே தமிழில் தான் நான் அர்ச்சனை பண்ணேன். ஓகே, நீ அங்கே போய் பண்ணுறீங்க. அமெரிக்காவில், லண்டனில், இந்தியாவில் இருக்கிற பல மொழிக்காரன் அங்கே இருக்கிறான். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது, ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ அமெரிக்காவில் ஐயப்பன் கோயில் வந்துச்சு, அங்கேயே இருமுடி கட்டின்னு போகிறானுங்க. போன வாரம் 300 பேர் இருமுடி கட்டிட்டு போய் பல கிலோமீட்டர் நடந்து போய் இருமுடி கட்டின்னு போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக திரும்பவும் பரவிக்கிட்டு இருக்குது இந்து மதம். அப்போது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக ஒரு மொழி தேவைப்படுது. கேரளாலேருந்து அங்கே போகிறான், கர்நாடகாலேருந்து போகிறான், தமிழ்நாட்டிலேருந்து போகிறான், வடநாட்டிலேருந்து போகிறான். எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ் ஒன்று வேணும். அதுதான் சமஸ்கிருதம். அது வழிபாட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறதுக்காக வைக்கிற ஒரு மொழிதான ஒழிய நம்மளுடைய செயல்பாட்டிற்கானது கிடையாது. அன்றாட வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகாது. அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவையில்லாது. வழிபாட்டு தலங்களில் மட்டும் காமனாக ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிற மாதிரி ஒரு மதத்துக்கு ஒரு மொழி அப்படின்னாக்கா இந்து மதத்துக்கு ஒரே மொழி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து சர்ச்சில் இருந்து ஒரு பாஸ்டர் வெளியூர்லேருந்து வராரு, பக்கத்து